பரமஹம்சருடைய குட்டி கதைகளை படித்து பாருங்கள். ஒரு சாதாரண பாமரனுக்கும் புரிகிறார் போல் எல்லாவற்றையும் இந்து சமயத்தினுடைய தர்மங்கள் மட்டுமல்ல, மனிதகுல தர்மத்தை முழுமையாக எடுத்துரைத்த ஒரே மகான் பரமஹம்சர் தான். நீங்கள் ஒன்றுமில்லை. வைராக்கியம் என்பதற்கு அவர் விளக்கம் கொடுப்பார். கொட்டி கிடக்கிற கடுகு முழுவதையும் நீங்கள் எடுத்து ஒன்றாக மீண்டும் ஒரு கூடையில் போடுவது என்பது எவ்வளவு சிரமமானது. அதே போன்றுதான் பல்வேறு திசைகளில் பயணிக்கக்கூடிய சிந்தனையை ஒன்றாக்குவதும் சிரமமானது. ஆனாலும் வைராக்கியம் என்ற ஒன்று இருந்தால் அதை நீ சாதித்து விட முடியும் என்பார். மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஈயையும் வண்டையும் வைத்துக்கொண்டு உதாரணம் சொல்வார் அவர். ஈ இருக்கிறதே, அது புண்ணின் மீதும் உட்காரும், கடவுளுக்காக படைக்கப்பட்டிருக்கிற நிவேதன பொருளின் மீதும் உட்காரும். ஆனால் வண்டு இருக்கிறதே, தாமரையில் தேன் உண்டு பசியாறுவது என்று முடிவெடுத்து விட்ட வண்டு காலம் முழுவதும் தாமரையில் மட்டும்தான் தேன் உண்ணுமே தவிர வேறு இடம் நோக்கி ஓடாது, பறக்காது. நீ வண்டாக இரு, ஈயாக இருக்காதே. இப்படி சின்ன சின்ன உதாரணங்களோடு அவர் சொல்லுவார். இந்த குலப்பெருமை தன்னிடம் இருக்கக்கூடாது என்று அவர் நினைத்தார். நான் தனம் என்கிற ஒரு சூத்திர பெண்ணிடம் அவர் பிச்சை ஏற்றார் என்றேன். யாருமே நினைந்து பார்க்காததை செய்தார். விவேகானந்தர் பிராமணன் இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, நாளைக்கு விவேகானந்தரை பற்றி பேசும்பொழுதும் பேசலாம். விவேகானந்தர் பிராமணர் இல்லை. அவர் சந்நியாசம் ஏற்றார். உடனே வெறிபிடித்த இந்து சமுதாயத்தின் ஒரு கூட்டம், நீ எப்படி சந்நியாசி ஆக முடியும், நீ சூத்திரன் என்று சொன்னார்கள். விவேகானந்தரையே ஏற்கவில்லை. அப்பொழுது விவேகானந்தர் அவர்களுக்கு பதில் சொன்னார். ஒரு தாழ்த்தப்பட்ட, அதாவது விவேகானந்தர் சொல்லுவார், அன்டச்சபிள்ஸ், இன்விசிபிள்ஸ், அன்அப்ரோச்சபிள்ஸ். இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்காக அவர் பயன்படுத்திய ஆங்கில வார்த்தைகள். தே ஆர் அன்டச்சபிள்ஸ், தே ஆர் இன்விசிபிள்ஸ், தே ஆர் அன்அப்ரோச்சபிள்ஸ். அன்டச்சபிள் என்றால் தொடக்கூடாது, அன்அப்ரோச்சபிள் என்றால் அவனை அணுகக்கூடாது, இன்விசிபிள் என்றால் அவனை பார்க்கக்கூடாது. எவனை நீ தொடக்கூடாது என்கிறாயோ, எவனை நீ பார்க்கக்கூடாது என்கிறாயோ, எவன் பக்கத்தில் அணுகக்கூடாது என்கிறாயோ, அவனுடைய சேரிக்கு இரவு நேரத்தில் சென்று அந்த சேரி முழுவதையும் சுத்தம் செய்வதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். காளி கோவிலில் அவர் இருந்த இடத்திலிருந்து கொஞ்ச தூரத்தில் இருந்த புறச்சேரி, அந்த சேரிக்கு நள்ளிரவில் தனியாக செல்வார். இந்த சேரி முழுவதும் இருக்கக்கூடிய குப்பை கூலங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துவார். அது மட்டுமல்ல, அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் பயன்படுத்திய கழிவறைகளை தன்னுடைய நீண்டு கிடக்கிற முடியின் மூலமாக அவர் அவற்றை சுத்தப்படுத்தினார். இவர் எங்கே போகிறார் நள்ளிரவு நேரத்தில் என்று தெரியாமல், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில சீடர்கள் ஒரு நாள் போன பொழுது தன்னுடைய தலை முடியால் அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் கழிவறையை இவர் தூய்மைப்படுத்துவதை பார்த்து வியந்து போனார். பரமஹம்சர், ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், எங்காவது ஒரு மூலையில் என் இருதயத்தின் ஒரு ஓரத்தில் நான் உயர்குலத்து பிராமணன் என்கிற கர்வம், அகங்காரம், ஆணவம் பற்றி படர்ந்திருக்குமானால் அதை முற்றாக துடைத்து எறிவதற்காகத்தான், தாழ்ந்தவனிலும் தாழ்ந்தவன் நீ என்று என்னை தாழ்த்தி கொள்வதற்காகத்தான் இந்த பணியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்றார். மனித வாழ்க்கையே நண்பர்களே, தாழ்ந்தவனிலும் தாழ்ந்தவன் நான் என்று நினைக்க வேண்டும். தன்னை தாழ்த்தி நினைப்பதிலே தான் உயர்வு தானாக வரும். அதனால்தான் இயேசுநாதர் பைபிளை நீங்கள் புரட்டினால் நான் வியந்து வாசிக்கிற இடம், நான் உழுகலப்பையை போல் தாழ்ச்சி கொண்டவன் என்பார். உழு கலப்பையை போல் தாழ்ச்சி கொண்டவன் நான். கலப்பை எப்பொழுதும் பூமி பார்க்கும், தாழ்ந்து கிடக்கும், அது போன்றவன் நான் என்பார். எனவே இந்த பெண்களை பொறுத்தவரையில் ஜாதி என்பதையும் அவர் பார்க்கவில்லை. பெண்ணை எப்படி பார்த்தார் என்றேன், அவருடைய முதல் ஆசிரியரும் ஒரு பெண் தான். முதல் ஆசிரியர் பிராமணி என்கிற ஒரு பெண் தான். தாந்திரீக ஈடுபாட்டில் மிகுந்த பயிற்சி பெற்றவர். நீங்கள் இவற்றையெல்லாம் நிறைய பேசலாம், நிறைய சொன்னால் அது எவ்வளவு தூரம் அது போய் சேரும் என்ற கவலை எனக்கு ஒரு பக்கம் உண்டு. வாமாச்சாரம் என்று ஒன்று உண்டு.
இந்த மண்ணில் எந்த வகையிலும் கடவுளை அடைவதற்கு வழி செய்து வைத்திருந்தான். ஒரு முறை விவேகானந்தர் கேட்கிறார் பரமஹம்சரிடம், எதற்காக இப்படி எல்லாவற்றையும் துறந்து சந்நியாசம் ஏற்று புலனடக்கம் கொண்டு இறைவனை அடைய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? இறைவனை அடைவதற்கு வாமாச்சாரம் வழியிலே கூட சில பேர் முயல்வதை நான் பார்க்கிறேனே, ஏன் வாமாச்சாரம் கூடாதா என்கிறார். வாமாச்சாரம் என்றால் வேறொன்றும் இல்லை, காமத்தின் மூலமே கடவுளை காண்பது. ஆசையின் மூலமும் கோபத்தின் மூலமும் காமத்தின் மூலமும் கடவுளை காண முடியும் என்று சொல்வது வாமாச்சாரம். நீங்கள் ஒன்று, இந்த கஜுராஹோ சிற்பங்கள் இருக்கின்றன. காந்தி சொன்னார், நாடு விடுதலை பெற்று நான் சர்வாதிகாரி என்று ஒரு நாள் எனக்கு அதிகாரத்தை கொடுத்தால் நான் இடுகிற முதல் ஆணை அந்த கஜுராஹோ கோயிலை இடித்து விடுங்கள் என்றான் இருக்கும் என்றார். வேறொன்றுமில்லை, ஆணும் பெண்ணும் உறவு கொள்வது போல வெவ்வேறு நிலைகளில் அந்த கஜுராஹோ கோயில் அந்த பிரகாரம் முழுவதும் சிற்பங்கள் இருக்கின்றன. அது இந்த மண்ணுக்கு தேவையா? அதை பார்க்கிற பொழுதே ஒரு விகார உணர்ச்சி வரும், அதை உடைத்தெறிய வேண்டும் என்று காந்தி சொன்னார். விவேகானந்தரும் சொல்கிறார் அதை. ஆனால் ஓஷோ அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஓஷோவை நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். நாம் நல்லனவற்றையெல்லாம் தேடி தேடி படிக்க வேண்டும். ஓஷோ சொல்கிறார், காமம் இருக்கிறதே அது கடந்து செல்ல வேண்டியது தவிர தவிர்த்து விடக்கூடியது அல்ல. கடத்தல் என்பது ஒன்று, தவிர்த்தல் என்பது இன்னொன்று. நீங்கள் எப்பொழுது தவிர்க்க நினைக்கிறீர்களோ அது திரும்ப திரும்ப உங்களுக்குள் கடுமையாக வந்து பாயும். குரங்கை நினைக்காதே என்று சொன்னால் குரங்கையே நினைப்பது மனது என்பது போல, இந்த காமம் கூடாது என்று தவிர்த்தால் திரும்ப திரும்ப காமத்திலே தான் மனம் லயிக்கும். காமத்தை நீ அனுபவித்து கடந்து விட வேண்டும். காமத்தை தவிர்ப்பது என்று நீ முடிவெடுத்தால் நீ நித்தியானந்தனாகத்தான் இருப்பாய். அது வெளி உலகத்திற்கு காமத்தை கடப்பது போல, காமத்தை தவிர்ப்பது போல தெரியும். ஆனால் இருப்பது முழுவதும் அங்கேதான். தவிர்த்தல் அல்ல, கடத்தல். அதற்கு இவர் சொல்கிறார் ஓஷோ, நான் வியந்து போனேன். நான் கஜுராஹோ சிற்பங்கள் இருக்கிற இடத்தை போய் பார்த்ததில்லை இதுவரை. அவர் சொல்கிறார், கஜுராஹோ சிற்பங்கள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்லுங்கள். வெளியே இருக்கிற பிராகாரம் முழுவதிலும் இந்த ஆண் பெண் சேருகிற சிற்பங்கள் தான் விதவிதமாக இருக்கும். ஆனால் உள்ளே நீங்கள் கருவறைக்குள் செல்லுங்கள், அங்கே கடவுளே இருக்காது என்றார். விக்கிரகமே கிடையாது. ஏன் தெரியுமா? வெளியே இருக்கிற பிராகாரத்தில் இது இருக்கிறது. இந்த காமத்தை நீ அனுபவித்து கடந்து உள்ளே சென்று விட்டால் உள்ளே கடவுளை எளிதாக நீ அடைந்து விட முடியும். இந்த காமத்தை சுமந்தபடியே நீ சென்றால் உள்ளே கடவுளை நீ காண முடியாது. எனவே காமத்தை தவிர்த்தல் என்பது வேறு, காமத்தை கடத்தல் என்பது வேறு. காமத்தை அனுபவித்து கடப்பதுதான் வாமாச்சாரம். அந்த வாமாச்சாரத்தின் மூலமாக ஏன் இறைவனை அடையக்கூடாது என்று விவேகானந்தரை கேட்கிறார். பரமஹம்சர் அதற்கு அழகாக சொன்னார், வீட்டில் மரியாதையாக வருவதற்கு வாசற்கதவு திறந்திருக்கிற பொழுது அதை விட்டு விட்டு திருடனை போல் புறக்கடை கதவை பக்கமாக ஏனடா வர வேண்டும்? ஏனடா நீ பின்பகுதியில் புறக்கடை பக்கம் வருகிறாய்? வாசற்கதவில் வா. இதுதான் நேர்மையானது, தூய்மையானது. இந்த இடம் நோக்கி வா என்றார். சரி, அந்த பரமஹம்சர் பெண்ணை காமத்தோடு நோக்காதே என்றதும் பெண் இன்னொன்று பாருங்கள், அவர் சந்நியாசியாக இருக்கிறார். பக்கத்திலேயே சாரதையை வைத்திருந்தார், தன்னுடைய தாயை வைத்திருந்தார். இவற்றையெல்லாம் இளம் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். துறவியானாலும் கூட துறக்க முடியாத உறவு தாயின் உறவு. எனவே அந்த தாயையும் அந்த காளி கோவிலில் கடைசி வரை வைத்திருந்தார். அவர் தனக்கென்று எந்த தேவையும் இல்லாதவர், 10 பைசா தனக்கென்று வைத்துக் கொள்ளாதவர். அவரை பெற்றெடுத்த தாய் எப்படி இருந்தால் தெரியுமா? இப்பேற்பட்ட ஒரு மகானை பெற்றெடுத்த தாயாயிற்றே என்று இந்த ராசமணியினுடைய மருமகன் மதுரபாபு அவர் இந்த தாயாரை பார்த்து ஒரு நாள் கேட்க, அம்மா, நீங்கள் பரமஹம்சரை பெற்றெடுத்த தாய், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தேவை, எது வேண்டும் சொல்லுங்கள், உடனே செய்கிறேன் என்கிறார்.
இந்த அம்மாள் தயங்கி தயங்கி சொன்னார், ஒன்றுமில்லை, ஒரு காலனாவுக்கு புகையிலை வாங்கி தர முடியுமா? அவர் ஆசை அவ்வளவுதான். ஒரு காலனாவுக்கு புகையிலை, பல்லில் கொஞ்சம் வலி இருக்கிறது, ஒரு காலனா புகையிலை வாங்கி கொடு. பற்றற்ற ஒரு தாய், பற்றற்ற ஒரு மனைவி, இருவரையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு பற்றற்ற பரமஹம்சர். இது அந்த கோயிலில் அவர்கள் இருக்கிறார்கள். விவேகானந்தர் வருகிறார். விவேகானந்தரை பற்றி பேசுகிறோம், அந்த காட்சிகளை பேசலாம். ஆனால் ஒன்று, விவேகானந்தருக்கு கடவுளை இவர்தான் காட்டினார். ரவீந்திரநாத் டாகூருடைய தந்தை தேவேந்திரநாதர் மிகப்பெரிய அறிவாளி. தியோசாபிக்கல் சொசைட்டி என்று இப்பொழுது பேசுகிற அப்பொழுது பிரம்ம சமாஜம், அந்த பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர்கள் அவர் ஒருவர். அவரிடம் போய் விவேகானந்தர் கேட்கிறார், கடவுளை பார்க்க முடியுமா? அவர் நேரடியாக பதில் சொல்லவில்லை. உன்னுடைய கண்ணை பார்த்தால் ஒரு யோகியின் கண்ணை போல் இருக்கிறது என்று சொல்லி தவிர்த்து விடுகிறார். யாரை பார்த்தாலும் நீ கடவுளை பார்த்திருக்கிறாயா? விவேகானந்தர் கேட்டார். ஒருவனும் பார்த்தேன் என்று சொல்லவில்லை. பரமஹம்சரிடம் போய் நின்றார். பரமஹம்சரிடம் ஆற்றுப்படுத்தின அந்த விஷயமே ரொம்ப அற்புதமானது. நீங்கள் ஒரு வெள்ளைக்காரன், விவேகானந்தர் படிக்கக்கூடிய கல்லூரியின் முதல்வர், பிரின்சிபல், அந்த வெள்ளைக்காரர் ஆங்கில பாடம் நடத்துகிறார் விவேகானந்தர் இருக்கிற வகுப்பறையில். அங்கே வேர்ட்ஸ்வர்த் எழுதிய எக்ஸ்கர்ஷன் என்கிற போயம், இந்த சுற்றுப்பயணம் என்கிற அந்த இடத்தை அவர் நடத்துகிறார். அதில் எக்ஸ்டசி என்ற ஒரு வார்த்தை வருகிறது. எக்ஸ்டசி என்றால் சொல்லில் வடிக்க முடியாத சுகநிலை. அது அந்த சொல்லில் வடிக்க முடியாத சுகநிலையை நீங்கள் எந்த வார்த்தையிலும் சொல்ல முடியாத போது அது எக்ஸ்டசி. He reached his ecstasy. அந்த எக்ஸ்டசி என்பதை விளக்குகிற பொழுது அவர் சொன்னார், எக்ஸ்டசி என்பதை எப்படி அனுபவிப்பது, எக்ஸ்டசி என்பதை எப்படி புரிந்து கொள்வது, உங்களுக்கு ஆசை இருந்தால் ராமகிருஷ்ண பரமஹம்சரை போய் பாருங்கள் என்றார். ஒரு வெள்ளைக்கார பேராசிரியர், முதல்வர். அதற்கு பிறகு அவர் வருகிறார். விவேகானந்தர் முதலில் பார்க்கிறார். முதலில் ஒன்றும் பெரிதாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை பாதித்து விடவில்லை. மூன்றாவது முறை அவரை பார்க்கிற பொழுதுதான் அவரை மெல்ல தொட்டார். அந்த ஸ்பரிச தீட்சை தான் பரமஹம்சரை அவருக்கு இனம் காட்டியது. ஆனால் அவர் கேட்கிறார் பரமஹம்சரை, கடவுளை நீங்கள் கண்டதுண்டா? பரமஹம்சர் சொன்ன பதில் தான் அற்புதமானது. உன்னை எவ்வளவு தெளிவாக என் கண் முன்னால் நான் காண்கிறேனோ அதைவிட தெளிவாக கடவுளை நான் கண்டிருக்கிறேன், கண்டு கொண்டிருக்கிறேன் என்றார். இந்த பதிலை விவேகானந்தர் எதிர்பார்க்கவில்லை. அதற்கு பிறகு பரமஹம்சரோடு அவருக்கு நடந்த பயணங்கள், அனுபவங்கள் எல்லாவற்றையும் நாளை பார்க்கலாம். இப்பொழுது முக்கியமாக நான் ஒரு முடிவான இடத்திற்கு வருவதே, ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி தெரிந்து கொள்வதில் நான் உங்களிடம் கொண்டு சேர்க்க விரும்புகிற செய்திகள் 2 என்று சொன்னேன். ஒன்று, ஆன்மீக பயணத்தை நடத்துவது என்பது ரொம்ப சிரமமானது கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டுத்தான் நீங்கள் ஆன்மீக பயணம் நடத்த வேண்டும் என்பதில்லை. எளிமையாக பரமஹம்சர் சொல்கிறார், என்ன தெரியுமா? உயிர்களிடம் அன்பு பாராட்டு. உயிர்களிடம் அன்பு பாராட்டு போதும். படைத்தவனுக்கு நீ செய்யக்கூடிய அனைத்தையும் அந்த படைத்தவன் எவற்றையெல்லாம் படைத்தானோ அவற்றிற்கு நீ செய்வதன் மூலமே நீ எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்றார். இறைமையை அடைய முடியும் என்றார். எனவே இறைமையை அடைவது எப்படி? அன்றாடம் கோவிலுக்கு போவது, மார்கழி பெருவிழா நடத்துவது, திருப்பதி உண்டியலில் கொண்டு போய் கொட்டுவது, இவையெல்லாம் தான் இறைவனை அடைவதா என்றால் இல்லை என்கிறார். உயிர் இரக்கம், வள்ளலார் சொன்ன உயிர் இரக்கம். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் உன்னை பார். அந்த உயிர்களின் வலி உன் வலி, அந்த உயிர்களின் துயரம் உன் துயரம். அதை இன்னொரு உயிர் என்று பாவிக்காதே, அதுதான் நீ என்று நினை. அதற்கு நீ தொண்டாற்று, நீ இறைமையை தானாக அடைந்து விடுவாய் என்றார். அதற்குத்தான் அவர் துறவியர் அமைப்பை உருவாக்க சொல்கிறார் விவேகானந்தரை. புத்தருக்கு பின்னால் துறவை ஒரு ஸ்தாபன ரீதியாக கொண்டு வந்து இந்த மண்ணில் இவ்வளவு சேவைகள் இன்றைக்கு ராமகிருஷ்ண மடம் நடத்துகிறது என்றால் துறவியர் அமைப்பை உருவாக்க வேண்டும்.
அதை விவேகானந்தர் தான் செய்ய முடியும் என்று அவர் கண்டுபிடிக்கிறார். கடைசியில் தொண்டையில் அவருக்கு புற்றுநோய் வருகிறது. அந்த தொண்டையில் வந்த புற்றுநோயோடு 9 மாத காலம் அவர் காளி கோயிலிருந்து விடைபெற்று வெளியே வந்து 25 ஆண்டுகளாக இருந்த காளி கோவிலிருந்து முதல் முறையாக அவர் வெளியே வந்து இந்த காசிப்பூர் என்கிற இடத்தில் அந்த தோட்டத்தில் அவர் இருக்கிறார். ஒரு சீடருடைய வீட்டில் 9 மாத காலம் அங்கே இருக்கிறார். அப்பொழுதுதான் இந்த இளைஞர்களை துறவிகளாக்குவதற்கு முயல்கிறார். அப்படி இளைஞர்களை துறவிகளாக்குகிற பொழுது விவேகானந்தரை அழைத்து சொல்கிறார், நீதான் உலகம் முழுவதும் இந்த அன்பை அடிப்படையாக கொண்ட சமரச சமயத்தை சேர்க்க வேண்டும். உன்னைத்தான் நான் நம்புகிறேன். நீ சந்நியாசம் ஏற்க வேண்டும். ஒரு பெரிய சந்நியாசிகளின் கூட்டத்தை உருவாக்க வேண்டும். சந்நியாசம்தான் வாழ்வில் உன்னதமானது. துரத்தல் தான் பெருமைக்குரியது. நீ அதை செய்ய வேண்டும் என்றார். விவேகானந்தர் சொன்னார், இல்லை இல்லை. அப்பொழுது விவேகானந்தர் BL படிக்கிறார், சட்டம் படிக்கிறார். அவர் சொன்னார், அதெல்லாம் என்னால் முடியாது. என்னிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்காதீர்கள். நான் சட்டம் படிக்கிறேன், நான் படிப்பது தான் முக்கியம் என்று போய்விடுகிறார். பரமஹம்சர் ரொம்ப மன வலியோடு இருக்கிறார். கொஞ்ச நாள் ஆனது மீண்டும் வந்தார் விவேகானந்தர். அவருக்குள் நடந்த மாற்றம், அதுதான் பரமஹம்சர் உருவாக்கிய மாற்றம். வந்தார். வந்த விவேகானந்தரை பரமஹம்சர் பார்க்கிறார். என்ன, படிக்கத்தான் போகிறாயா? அவர் திரும்ப திரும்ப சொல்வார், அரிசிக்கும் வாழைக்காய்க்குமாகத்தான் நீ வாழப்போகிறாயா? அவர் சொன்ன வார்த்தை தான் இது, அரிசிக்கும் வாழைக்காய்க்கும், அரிசிக்கும் வாழைக்காய்க்கும் தான் வாழப்போகிறாயா? படிக்கத்தான் போகிறாயா? ஒரு வரி சொல்கிறார் விவேகானந்தர், இல்லை, இதுவரை படித்தது அனைத்தையும் மறக்கப் போகிறேன் என்றார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், படித்து கொண்டே இருப்பவன் அறிவாளி இல்லை, படித்ததிலிருந்து விடுபடுபவன் தான் அறிவாளி. ஏன் தெரியுமா? நீங்கள் படித்து கொண்டே இருக்கிறவரை, நான் படிப்பவன், என்னை விட எவனும் படிப்பவன் கிடையாது, நான் பெரிய அறிவாளி, அந்த ஆணவம் உன்னை விட்டு போகவே போகாது. எதன் பொருட்டும் ஒரு ஆணவம் வரக்கூடாது. நான் அழகானவன் வரக்கூடாது, நான் அறிவுள்ளவன் வரக்கூடாது, நான் பணக்காரன் வரக்கூடாது. எந்த ஒன்றிலும் ஆணவம் உள்ளே பதியக்கூடாது. நீங்கள் இப்பொழுது, நான் அதற்கு ஒரு தெளிவாக ஒரு சான்று உங்களுக்கு சொல்கிறேன். படிக்க வேண்டும், ஒரு கட்டம் வரை படிக்க வேண்டும், அடுத்த கட்டம் படிப்பிலிருந்து விலகிவிட வேண்டும். அதற்கு என்ன தெரியுமா? இப்பொழுது நீங்கள் குளிக்கிறீர்கள், குளிக்கும் பொழுது சோப்பு போடுகிறீர்கள். சோப்பு எதற்காக போடுகிறீர்கள்? உடம்பில் இருக்கிற அழுக்கை அகற்றுவதற்கு சோப்பு போடுகிறீர்கள். நீங்களும் நானும் குளியலறைக்கு சென்று அழுக்கை அகற்றுவதற்காக சோப்பு போட்டுவிட்டு உடனே அழுக்கை அகற்றி விட்டோம் என்று வந்து விடுகிறோமா? சோப்பு நுரையோட வெளியே வருகிறோம். அழுக்கை அகற்றுவதற்கு சோப்பை போட்டோம், பிறகு அந்த சோப்பு நீரை அகற்றுவதற்கு தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருக்கிறோம். முழுமையான குளியல் என்பது எப்பொழுது? சோப்பு போடுவது, போட்ட சோப்பிலிருந்து விடுபடுவது, அதுதான் முழுமையான குளியல். அறிவு என்பது எப்பொழுது முழுமை அடைகிறது? படிப்பது. ஒரு கட்டத்தில் படித்ததிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவது. அதுதான் விவேகானந்தர் சொன்னார், இதுவரை நான் படித்தேன், இனி படிப்பதை நான் மறக்க வந்திருக்கிறேன் என்றார். அந்த விவேகானந்தர் மூலம்தான் பரமஹம்சருடைய தத்துவங்கள் உலகம் முழுவதும் பரவின. இந்த மண்ணில், இந்த மண்ணை போல வாழ்வை வகுத்த ஒரு சமூகம் உலகத்தில் கிடையவே கிடையாது. இந்த மண்ணில் 4 தர்மங்கள் இருக்கின்றன. 5 நிமிடம்தான், ஆனால் வாழ்க்கை முழுவதும் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். உலகத்தில் எந்த சமூக அமைப்பிலும் வாழ்க்கையை 4 ஆசிரமங்களாக பகுத்தவன் கிடையவே கிடையாது. இங்கே தான் 4 ஆசிரமங்கள் இருக்கின்றன. ஒன்று பிரம்மச்சரியம், அடுத்து கிரகஸ்தம், அதற்கு அடுத்து வானப்பிரஸ்தம், அதற்கு அடுத்து சந்நியாசம். இந்த 4 ஆசிரமங்கள் இருப்பதை நீங்கள் அத்தனை பேரும் அறிவீர்கள். ஆனால் இந்த 4 ஆசிரம வகுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன என்பதைத்தான் நீங்கள் அறிய மாட்டீர்கள். நான் அறிந்து கொள்வதற்கே நீண்ட காலம் ஆயிற்று. வாழ்க்கை என்பது கடைசி வரையில் அடுத்தவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டே இருப்பது இல்லை. ஒரு கட்டம் வரை பெறுகிற மனிதன் அடுத்த கட்டத்தில் தருபவனாக மாற வேண்டும். இப்பொழுது இந்த 4 ஆசிரமங்களை எப்படி அமைத்திருக்கிறார்கள் பாருங்கள்.
நீங்கள் ரெண்டு விஷயங்கள் சொல்வான். ஒன்று பிரவிருத்தி, இன்னொன்று நிவிருத்தி. இதுவரையில் சொன்னதெல்லாம் மறந்து விடுங்கள். இப்பொழுது சொல்ற இந்த ரெண்டை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது வடமொழி சொற்கள் தான். ஒன்று பிரவிருத்தி, இன்னொன்று நிவிருத்தி. பிரவிருத்தி என்பது என்ன? ஒவ்வொன்றாக அடைந்து அடைந்ததிலிருந்து விடுபடுவது. நிவிருத்தி என்பது என்ன? தொடக்கத்திலேயே எதையுமே அனுபவிக்காமல் விலகி நிற்பது. ஒன்று பெறுவது, இன்னொன்று துறவு, அனைத்தையும் துறத்தல், துறப்பது. ஒன்று பிரவிருத்தி, இன்னொன்று நிவிருத்தி. நிவிருத்தி விவேகானந்தருக்கு வாய்த்தது, பரமாம்சருக்கு வாய்த்தது. இளமையிலேயே உலகத்தில் உள்ள அனைத்து பற்றுகளிலிருந்தும் விடுபட்டு தன்னை விலக வைத்துக் கொள்வது, இறை அனுபவத்தோடு இரண்டர கலப்பது, அது நிவிருத்தி. நாம் அனைவரும் அதை செய்துவிட முடியாது. நிவிருத்தி என்பது எல்லாருக்கும் எளிதாக நடக்கக்கூடிய ஒன்று இல்லை. எல்லாரும் சந்நியாசி ஆக வேண்டியது இல்லை. பரமாம்சருடைய பெருமையே என்ன தெரியுமா? சந்நியாசம் என்பதற்கு அவர் ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறார். சந்நியாசம் என்பது உலகத்தில் உள்ள உறவுகளை துறப்பது அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களோடும் உறவு கொள்வதற்கு பெயர்தான் நான் சொல்லுகிற சந்நியாசம் என்கிறார். எல்லா உறவுகளையும் துறந்து விட்டேன் என்று கானகத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு இவன் தனித்து தவம் இருப்பது இவனுடைய மோட்சத்துக்காக. சுயநலத்திலேயே உச்சகட்ட சுயநலம் அதுதான். இவன் சொர்க்கம் செல்வதற்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு போனான். அந்த சந்நியாசம் பரமஹம்சர் சொல்லவில்லை. உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் உன் உறவாக ஏற்றுக்கொண்டு உலகே உன் உறவு என்று வாழ்கிற அந்த பக்குவ நிலையைத்தான் அவர் சந்நியாசம் என்கிறார். அதை இளம் பருவத்திலிருந்தே எடுத்துக்கொள்வது நிவிருத்தி. அது நம்மால் இயலாது. ஆனால் பிரவிருத்தி, இது நம்மால் இயலக்கூடியது. நான் சொல்கிறேன், இதை மட்டும் இன்றைய செய்தியாக வைத்துக் கொள்ளுங்கள். பிரவிருத்தி என்பது முதலில் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்றால் என்ன? கற்றல். அடுத்தவன் கொடுக்க நான் பெறுகிறேன், அறிவை பெறுகிற பருவம் அது. நான் கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை, அடுத்தவன் கொடுக்க நான் பெறுகிறேன், பெறுகிற பருவம் பிரம்மச்சரியம். அடுத்து கிரகஸ்தம். நானே இன்பத்தை, இல்லற இன்பம் முழுவதையும் எனக்குள் நானே தூய்த்துவிட முடியாது. அதை இன்னொரு ஆன்மாவிடம் இருந்து, இன்னொரு உயிரிடம் இருந்து பெறுவதற்காக நான் இல்லறத்தில் ஈடுபடுகிறேன். ஒரு பெண் ஆணிடமும் ஒரு ஆண் பெண்ணிடமும் பெறுவது. எனவே பிரம்மச்சரியம் என்பது அறிவை பெறுவது, கிரகஸ்தம் என்பது இன்பத்தை பெறுவது. அறிவை பெற்றேன். பழைய மண்ணின் மரபுப்படி குருகுலம் என்பது 12 ஆண்டுகள் படிக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் ஒரு 6 வயதுக்கு சென்றால் 18 வயதில் முடித்துவிட்டு வெளியே வந்துவிட வேண்டும். பிறகு 18 வயதிலிருந்து 30-35 வயது வரையில் நீங்கள் பிரம்மச்சரியத்திலிருந்து விடுபட்டு கிரகஸ்தத்திற்கு வர வேண்டும். உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் என்று வாழ வேண்டும். இது பெறுகிற பருவம். குழந்தையை பெறு, மனைவியை பெறு, இன்பத்தை பெறு, பதவியை பெறு, பணத்தை பெறு, சொத்தை பெறு, சுகத்தை பெறு, எல்லாவற்றையும் பெறு. 40 வயதானதா? பிரம்மச்சரியத்தில் அறிவை பெற்றாயா? கிரகஸ்தத்தில் இன்பத்தை பெற்றாயா? பெறுகிற பருவம் முடிந்து விட்டது உனக்கு. இனி தருகிற பருவம் உன்னுடையது. வாழ்க்கை முழுவதும் பெற்றுக்கொண்டே போய் செத்து விட்டால் அது வாழ்வே கிடையாது. ஒரு கட்டம் வரையில் நீங்கள் பெறுபவர்களாக இருக்க வேண்டும், இன்னொரு கட்டத்தில் நீங்கள் தருபவர்களாக புறப்பட வேண்டும். அந்த தரும் பருவம் தான் அடுத்த கட்டம் வானப்பிரஸ்தம். அதற்கு அடுத்தது சந்நியாசம். வானப்பிரஸ்தம் என்பது அகத்துறவு, சந்நியாசம் என்பது புறத்துறவு. முதலில் வானப்பிரஸ்தம் என்பதை நீங்கள் யோசியுங்கள். எல்லா உறவுகள் 40 வயது எனக்கு ஆனது. இப்பொழுது நீங்கள் அது கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்கள், 50 வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாழ்க்கையை சொல்கிறேன். 50 வயது நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். 25 வயதில் திருமணம் செய்தீர்கள். 25 வயது வரையில் அறிவை பெற்றிருக்கிறீர்கள். தந்தையிடம் பெற்றீர்கள், தாயிடம் பெற்றீர்கள், ஆசானிடம் பெற்றீர்கள், எல்லாரிடம் வந்து பெற்றீர்கள். 25 வயது. அதற்கு பிறகு ஒரு 25 ஆண்டு காலம் பெறுங்கள், இன்பத்தை பெறுங்கள். மனைவியோடு, மக்களோடு, வாழ்க்கையோடு, சுகங்களோடு பெறுங்கள். 50 வயதானதா? முடிந்து விட்டதா?
முன்பெல்லாம் 60 வயதோடு வாழ்க்கையே முடிந்துவிடும். இப்பொழுது எப்படி பார்த்தாலும் மருத்துவ வளர்ச்சியின் அடிப்படையில் 80 வயதில் ஒருவன் செத்துப்போனான் என்று சொன்னால் ஒருவர் சொல்கிறார், ரொம்ப சீக்கிரமாக போயிட்டார் என்றார். அப்படி என்றால் இப்பொழுது 90ஐ தொடுவது ரொம்ப எளிது. அப்போ 50 வயது 90லும் நீங்கள் உங்களுக்காகவே வாழக்கூடாது. 90லும் நான், எனது, என் குடும்பம், என் மனைவி, என் மக்கள், என் பிள்ளைகள் என்று வாழல் தகாது. அது வாழ்வே கிடையாது. 50 வயது வரை நீ வாழ்ந்தது சரி. அதற்கு பிறகு அவர் என்ன நுணுக்கமாக இந்த மண் வைத்திருக்கிறது, வானப்பிரஸ்தம் எல்லா உறவுகளையும் துறக்கலாம், ஒரு உறவு மட்டும் விதிவிலக்குன்னா. தாயை கூட சொல்லலை. ஒரு உறவு விதிவிலக்கு யார் தெரியுமா? மனைவி. ஏன்னா அவள் ஒருத்தி தான் வேரோடு பறிக்கப்பட்டு உன்னிடம் வந்து சேர்ந்தவள், உனக்காகவே வந்தவள், உனக்காகவே வாழ்ந்தவள். அவளை ஒரு கணத்தில் நீ கை கழுவி விட்டு போய்விடக்கூடாது. அதற்கு இந்து சமயம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீ அப்படி வானப்பிரஸ்தம் என்கிற நிலைக்கு வருகிற பொழுது உன் பிள்ளைகளை பார். பாசம் நிறைந்த பிள்ளைகளா? இந்த மனைவியை விட்டு விட்டு போனால் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீரும் வராமல் கடைசி வரை காக்கக்கூடிய கடமை உணர்ச்சி உள்ள பிள்ளைகளா? அப்படி என்றால் அந்த பிள்ளைகளிடம் விட்டு விட்டு நீ தனியாக புறப்படு. முள்ளில் படுக்கையிட்டு வேடிக்கை பார்க்கும் பிள்ளைகள் என்று உனக்கு புரிந்து விட்டால் உன் மனைவியோடு புறப்பட்டு விடு, மனைவியை விட்டு விடாது. அதனால் வானப்பிரஸ்தம் என்பது மற்ற உறவுகளை துறக்கலாம், மனைவியோடு மட்டும் புறப்படலாம். புறப்பட்டு விட்டீர்கள், 2 பேரும் தருபவர்களாக வேண்டும். தருபவர்களாக இதுவரை பெற்றீர்கள். 2 பேரும் 4 கைகளால் கொடுங்கள். பணம் இருந்தால் பணத்தை கொடுங்கள், எதுவும் இல்லை என்றால் உழைப்பை கொடுங்கள். உங்கள் உடம்பின் மூலமாக அடுத்தவனுக்கு அர்ப்பணமாகுங்கள். அதுதான் வானப்பிரஸ்தம். தருகிறீர்கள். இப்பொழுது தருகிற பொழுதே ஒருவர் கண்மூடி விடுவார். ஒருவர் கண்மூடி விட்டு, ஆணோ பெண்ணோ, கணவனோ மனைவியோ கண்மூடி விட்ட பிறகு எஞ்சி நிற்பது ஒருவர் தான். அதுதான் சந்நியாசம், புறத்துறவு. புறம் பார்க்கிற பொழுதும் அவன் துறவியாக நிற்கிறாள் அல்லது அவள் துறவியாக நிற்கிறாள். துறவு என்பது ஆணுக்கு மட்டுமல்ல, பெண்ணுக்கும் தான். எனவே இந்த துறவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதல் 2 நிலை ஆசிரமங்கள் பெறுவது, அடுத்த 2 நிலை உங்களோடு பிறந்த, உங்களோடு வாழ்கிற உங்கள் சமூகத்திற்கு உங்களால் இயன்றவரை தருவது. பெற்றவர்கள்தான் இங்கே நிறைய பேர் பார்க்கிறேன், தருபவர்களாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் பார்க்கிறேன். தாருங்கள், முடிந்தவரை வாழ்வில் அனைத்தையும் தாருங்கள், அனைவருக்கும் தாருங்கள். நன்றி, வணக்கம்.